வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். சிறுவர்களிடையே பரவி வரும் நோய்கள், வைத்தியசாலையில் குவியும் நோயாளர்கள், சுகாதாரத்துறை எச்சரிக்கை. எல்னினோ தாக்கம் தீவிரம், அக்டோபர் நவம்பரில் கனமழை, வெள்ள அபாய எச்சரிக்கை. சாதாரண தர பரீட்சை முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம். 8 நாட்களாக ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை. மோசமடையும் சுரேசலையின் உடல்நிலை, ஜனாதிபதிக்கு அவசர கடிதம். உயிர்த்த ஞாயிறு விசாரணையை வரவேற்கின்றோம். தமிழ் மக்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. செல்வம் எம்பி வலியுறுத்து. புதிய அரசின் கடன் கணக்கு வெளியானது. $1854 மில்லியன் பெற்றதாக அதிர்ச்சி தகவல். செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடவுள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள். காலிமுகத்திடலை அலங்கரித்த 5000 கலைஞர்கள், மாபெரும் பரதநாட்டிய உலக சாதனை. கால்வாயில் கவிழ்ந்த டிராக்டர், அடியில் சிக்கி இளம் தந்தை பரிதாப மரணம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலை விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தற்போது சிறுவர்களிடையே பல்வேறு நோய்கள் பரவி வருவதாகவும் பெற்றோர் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார். டெங்கு, இன்ஃப்ளூவன்சா, கைகால்வாய் நோய் மற்றும் மெனிஞ்சைடிஸ் ஆகியவை தற்போது குழந்தைகளிடையே அதிகமாக காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு ஒரு உயிராபத்தான நோயாகும் என்றும் காய்ச்சல், தலைவலி, கண்களின் பின்னால் வலி, உடல் மற்றும் மூட்டு வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் காணப்படலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடனடி மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இன்ஃப்ளூவன்சா நோயால் காய்ச்சலுடன் இருமல், தடிமன், உடல்வலி மற்றும் மூட்டுவலி போன்றவை ஏற்படக்கூடும். இவ்வாறான அறிகுறிகள் இருந்தால் குழந்தைகளை உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நோய் பரவலை கட்டுப்படுத்த பள்ளி மற்றும் முன்பள்ளி செல்கின்ற குழந்தைகளுக்கு முகக்கவசம் அணிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஹாகாக்சி எனப்படுகின்ற வைரஸால் ஏற்படும் கை, கால், வாய் நோய் தற்போது பரவி வருவதாகவும், கைகள், கால்கள் மற்றும் வாய்ப்பகுதிகளில் சிவப்பு புள்ளிகள் மற்றும் கொப்பளங்கள் தோன்றுவது முக்கிய அறிகுறிகள் என்றும் அவர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட குழந்தைகளை 3-4 நாட்கள் வீட்டில் ஓயில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வைரஸ் காரணமாக மெனிஞ்சைடிஸ் நோயும் தற்போது பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல், கடுமையான தலைவலி, வாந்தி, வெளிச்சத்தை பார்ப்பதில் சிரமம், சத்தத்துக்கு விருப்பமின்மை போன்றவை முக்கிய அறிகுறிகள் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நோய்கள் சுவாச மற்றும் செரிமான பாதைகள் மூலம் பரவக்கூடியவை என்பதால் சுத்தமான உணவு பழக்கம், கொதித்த நீர் பருகுதல் மற்றும் அறிகுறிகள் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிதல் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வைத்திய நிபுணர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். பெற்றோர் குழந்தைகளின் உடல்நிலை மாற்றங்களை கவனித்து உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். டெங்கு உள்ளிட்ட வைரஸ் நோய் தாக்கங்கள் காரணமாக நாட்டின் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தினசரி டெங்கு நோயாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்ற வீதமும் தொடர்ந்து உயர்வடைந்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் காபில கண்ணகர தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்று சனிக்கிழமை வரையில் நாட்டில் மொத்தமாக 41,144 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். இதில் சுமார் 51% மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளார்கள். முன்னதாக நாளாந்தம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை 750 வரையில் உயர்ந்திருந்த நிலையில் தற்போது அது சுமார் 630 குறைந்திருந்தாலும் நிலைமை இன்னும் கவலைக்கிடமாகவே இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் டெங்கு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 24 அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் பல வைத்தியசாலைகளில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் வார்டுகளில் நோயாளர்களின் நெரிசலும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. நிலைமை மேலும் தீவிரமடைந்தால் சுகாதார அமைப்பு மீது கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டு கட்டுப்படுத்த முடியாத நிலை உருவாகக்கூடும் என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையை பாதித்துள்ள எல்னினோ காலநிலை தாக்கம் காரணமாக எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நாட்டின் சில பகுதிகளில் மழைவீழ்ச்சி அதிகரித்து வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கணிப்பு பிரிவின் பணிப்பாளர் அஜித் விஜயமான தெரிவித்துள்ளார்.
தற்போது பலவீனமான மட்டத்தில் காணப்படும் எல்னினோ நிலைமை எதிர்வரும் டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மேலும் வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறு 60%க்கும் அதிகமாக உள்ளதாக சர்வதேச நோவா மையம் அறிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நாட்டில் மழை வீழ்ச்சி குறையக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். மேலும் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் வாய்ப்பு காணப்படுவதுடன் தற்போதைய அறிகுறிகளின்படி செப்டம்பர் மாதத்திலும் மழைப்பொழிவு குறைவாக இருக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். எனினும் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் டைபோன் போன்ற சூறாவளிகள் உருவாகும் பட்சத்தில் தற்போதைய நிலைமையில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்றும் அதன் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று சுறுசுறுப்படைந்து நாட்டின் சில பகுதிகளுக்கு கூடுதல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளதாக அஜித் விஜயமான சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு விவசாயிகள், நீர்வள முகாமைத்துவ அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை முடிவுகளை வெளியிடுவது தாமதமடையக்கூடும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி பரீட்சைகள் திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிடுகையில், இதற்கு முன்னர் நாளை 15ஆம் தேதி முடிவுகளை வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிவித்தார். முடிவுகளை தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அடுத்த 2 வாரங்களுக்குள் முடிவுகளை வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சை கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையில் இடம்பெற்றதுடன் இதற்காக 4,51,463 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுரேஷ் அலேவுக்கு தற்போது படுக்கையில் உட்கார்ந்திருக்கக்கூட சக்தி இல்லை. அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. தொற்று நோயும் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சுமார் 8 நாட்களாக அவர் ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை என அவரது மனைவி விசனம் வெளியிட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற சுரேஷ் சலேவை அவரது மனைவியும் மகனும் பார்வையிட்ட பின்னர் சலேவின் மனைவி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்தார். சுரேஷின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளது என்றும் முன்னர் படுக்கையில் உட்கார்ந்தபடியேனும் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் தற்போது படுக்கையில் உட்கார்ந்திருக்கக்கூட அவருக்கு சக்தி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது 2 கைகளும் வீங்கியுள்ளதாகவும் தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சைகள் காரணமாக உடல் மிகவும் பலவீனமடைந்துள்ளது என்றும் பேசுவதற்கு கூட பெரும் முயற்சி எடுக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது என்றும் வார்த்தைகளை உச்சரிப்பதற்கே சிரமப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்து வருவதாக தெரிகின்ற நிலையில் மருத்துவர்கள் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருவதாகவும் அவர்களுக்கு தான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இங்கு பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களும் அவரை கருணையுடனும் அக்கறையுடனும் கவனித்து வருகின்றார்கள் என்றும் அவரை காப்பாற்றுவதற்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் சுரேஷின் தற்போதைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமானதாக உள்ளது என்றும் இன்று வரையில் சுமார் 8 நாட்களாக அவர் ஒரு துளி கூட தண்ணீர் அருந்தவில்லை என்றும் எந்தவிதமான உணவையும் உட்கொள்ளவில்லை என்றும் தற்போதும் அவர் அதனை தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிலைமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுரேஷ் உயிரிழக்கும் வரை காத்திருந்து பார்ப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலேவின் சுகாதார நிலை குறித்து உடனடியாக கவனம் செலுத்துமாறு கோரி சர்வஜன அதிகாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. சுரேசனையின் சுகாதார நிலை மோசமடைந்து வருவது குறித்து சர்வஜன அதிகாரம் கட்சி தனது பலத்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளதாக அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக ஒரு துணிச்சலான இராணுவ வீரராக அவர் ஆற்றிய தனித்துவமான சேவையை பாராட்டுவதுடன் தேசத்திற்காக அவர் செய்த அர்ப்பணிப்பையும் பங்களிப்பையும் எவராலும் மறந்துவிட முடியாது என்று அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் இத்தகையதொரு வீரருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் என்பது தங்களது கட்சியின் நம்பிக்கை என்றும் அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மனிதாய்வான அடிப்படையிலும் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கும் நோக்கிலும் இந்த விவகாரம் குறித்து உடனடியாக கவனம் செலுத்தி தாமதமின்றி தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு சர்வஜன அதிகாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளதை வரவேற்பதாகவும் உண்மையை வெளிக்கொணரும் முயற்சிகளுக்கு தமிழ் மக்கள் ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ விசாரணைக்குட்படுத்தப்பட்டதையும் முன்னாள் புலனாய்வு தலைவர் சுரேசாலே கைது செய்யப்பட்டதையும் தொடர்ந்து விசாரணைகள் சூடுபிடித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விசாரணைகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மட்டுமின்றி கடந்த காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள் குறித்த உண்மைகளையும் வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். ஒரு ஜனாதிபதியின் வெற்றிக்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பயன்படுத்தப்பட்டதாக பல்வேறு சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் கிறிஸ்தவர்கள் மட்டுமன்றி பல மதங்களையும் சேர்ந்த அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளார்கள். எனவே முழுமையான மற்றும் துரிதமான விசாரணை அவசியம் என்று அவர் கூறினார். மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்றும் வடக்கு மற்றும் கிழக்கில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து உண்மையை வெளிக்கொணரும் முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று கோரிய அவர் விசாரணைகள் தாமதமின்றி முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பட்ட கோப்பாய் போலீஸ் நிலையமானது இன்றைய தினம் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவால் திறந்து வைக்கப்பட்டது. கோப்பாய் போலீஸ் நிலையமானது இதுவரை காலமும் தனியாருக்கு சொந்தமான கட்டடத்தில் இயங்கி வந்த நிலையில் இன்றைய தினம் புதிய கட்டடமானது திறந்து வைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து கொடியேற்றல் வைபவம் இடம்பெற்றது. பின்னர் சம்பிரதாயபூர்வமாக போலீஸ் நிலையமானது திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் விருந்தினர்களின் உரைகள், கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதுவரை காலமும் கோப்பாய் போலீஸ் நிலையம் யாருடைய தனியார் காணிகள் இயங்கியதோ அவர்களது கட்டடங்களின் திறப்புகள் அவர்களிடமே உத்தியோகமாக வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் 1854 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகளவான வெளிநாட்டு கடன்களை பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சு இதனை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி 2024 ஜனாதிபதி தேர்தலிலிருந்து இந்த ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் சர்வதேச நாணய நிதியத்தை தவிர்த்து 1154 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக பெறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட 18 திட்டங்களுக்கு அமைவாகவே இந்த கடன்கள் பெறப்பட்டுள்ளதுடன் இதில் பன்முக கடன்கள் மற்றும் இருதரப்பு கடன்களும் உள்ளடக்கப்படுகின்றன. இந்த கடன்கள் ஜப்பான், கொரியா, சவுதி அரேபியா, நெதர்லாந்து மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளிலிருந்து பெறப்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் இலங்கையில் இதுவரையில் ஒட்டுமொத்தமாக 102.02 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்றுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் ராஜாங்க அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 353 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் ஜூலை மாதம் முற்பகுதியில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வின் 23வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றன. இதன்போது 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் அவற்றில் 7 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதன்படி இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 353 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் அவற்றில் 334 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியில் கொழும்பில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பிரதிநிதிகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முற்பகுதியில் நீதிமன்ற அனுமதியுடன் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை சென்று பார்வையிடுவதற்கு திட்டமிட்டுள்ளனர். அதேவேளை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இவ்வாரமில்லது எதிர்வரும் வாரம் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட செல்வார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு காலி முகத்திடலில் இன்று காலை உலகின் கவனத்தை ஈர்த்த மாபெரும் பரதநாட்டிய நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற்றது. சுமார் 5000 கலைஞர்கள் ஒரே நேரத்தில் பங்கேற்ற இந்த நிகழ்வு புதிய உலக சாதனையாக அரங்கேறியுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இன்று காலை 6 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது. உலகின் மிகப்பெரிய பரதநாட்டிய பயிற்சி என குறிப்பிடப்பட்ட இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனை பதிவுக்காக முன்வைக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்வை இந்தியாவைச் சேர்ந்த சங்கமம் குளோபல் அகாடமி மற்றும் இலங்கையைச் சேர்ந்த சங்கமம் லியா ஹாலிடேஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. காலி முகத்திடல் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் பரதநாட்டிய அசைவுகளை ஒருங்கிணைந்து நிகழ்த்திய காட்சி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. இந்த நிகழ்வு மூலம் இலங்கை கலாச்சார கலைத்துறையில் புதிய வரலாறு பதியப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிகழ்வின் நடுவராக ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து வருகை தந்திருந்த கின்னஸ் உலக சாதனை நிறுவனத்தின் நடுவர் ரிஷிநாத் கலந்து கொண்டு இந்த சாதனையை நேரில் ஆய்வு செய்து இதற்கான உத்தியோகபூர்வ முடிவுகளை அறிவித்தார். நீங்கள் அனைவரும் இப்போது அதிகாரப்பூர்வமாக வியக்கத்தக்க சாதனையாளர்கள்
செய்தீர்கள் என்று பாராட்டிய அவர் புதிய உலக சாதனைக்கான சான்றிதழை நிகழ்வின் பிரதம அதிதியான பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபிடம் மேடையில் வைத்து கையளித்தார். சான்றிதழை பெற்றுக்கொண்டு உரையாற்றிய பிரதி அமைச்சர் இலங்கை மண்ணில் தமிழ் பாரம்பரிய கலையின் பெருமையை உலக அரங்கிற்கு கொண்டு சேர்த்துள்ள இத்தருணம் ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமையாகும் என நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். புத்தளம் மாவட்டத்தின் வனாதவிலு மயிலங்குளம் பகுதியில் இடம்பெற்ற துயரமான விபத்தில் உளவு இயந்திரத்தின் கீழ் சிக்கிய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 30 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் கூலி அடிப்படையில் மற்றொருவருக்கு சொந்தமான உளவு இயந்திரத்தை இயக்கி வயல் உழும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். சம்பவத்தன்று வயல் உழும் பணியை நிறைவு செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது உளவு இயந்திரம் கட்டுப்பாட்டை இழந்து வயல்களுக்கு நேர்கொண்டு செல்லும் கால்வாய்க்குள் கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி அதிக வேகத்தில் பயணித்ததே இந்த விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்தின் போது சாரதி உளவு இயந்திரத்தின் அடியில் சிக்கிய நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வனாதவிலுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகலை மாவட்டத்தின் ஒக்கம்பிட்டிய மாளிகாவில ஜோதியாமுன பிரதேசத்தில் விவசாய நிலத்தைச் சுற்றி அமைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத மின்வேலியில் சிக்கி 2 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன. காட்டு விலங்குகளிடமிருந்து கரும்பு, பப்பாளி, வாழை மற்றும் நெல் பயிர்களை பாதுகாக்கும் நோக்கில் மின்சாரம் பாய்ச்சப்பட்ட வேலி அமைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மின்வேலியுடன் தொடர்பு ஏற்பட்டதை தொடர்ந்து சுமார் 20 வயதுடைய 6 அடி உயரமுள்ள ஆண் யானையும் 1 வயதுடைய 4 அடி உயரமுள்ள யானைக்குட்டியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 2 காட்டு யானைகளின் உடற்கூராய்வு பரிசோதனை இன்று நடத்தப்படவுள்ளது. சம்பவம் தொடர்பாக காணியை பராமரித்து வந்த ஒருவரை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ள நிலையில் மின்வேலி அமைக்கப்பட்டிருந்த காணியின் உரிமையாளர் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து ஒக்கமிட்டிய போலீசாரும் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றதுடன் தலைமறைவாக உள்ள காணி உரிமையாளரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். கிளிநொச்சி முரசுமோட்டையை புறப்படமாகவும் அளவட்டி மற்றும் கனடா ஒசாவா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி தாரணி சபேஷன் அவர்கள் 13/6/2026 சனிக்கிழமை அன்று இறைவதம் எய்தினார். யாழ்ப்பாணம் கரவெட்டி கிழக்கு யாக்கருவை புறப்படமாகவும் கொழும்பு மற்றும் சிங்கப்பூர் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு கதிர்காமத்தம்பி ஆனந்தராஜா அவர்கள் 13/6/2026 சனிக்கிழமை அன்று கொழும்பில் காலமானார். மட்டக்களப்பு சந்திவெளியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மாரிமுத்து வள்ளியம்மை அவர்கள் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். திருகோணமலையை புறப்படமாகவும் மன்னார் மடுவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பெசில் ஆண்டனி பிரதீசன் அவர்கள் 11/6/2026 வியாழக்கிழமை அன்று இயற்கை எய்தினார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.